பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்றும் தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்ச நீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரையும் கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க. நீங்க காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் முடிக்க போறீங்க. ஏற்கனவே ஏக மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க. எப்படி நான் அனுமதிப்பேன் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, குறுக்கிடுவாங்க. நீங்க தவறான தகவல் தரப்பட்டால் அமைச்சர் குறுக்கிடுவதற்கு நான் அனுமதிப்பேன். சுருக்கமா முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவிரி மேலாண்மை ஆணையம் 3500 கன அடி ஒரு நாளைக்கு திறந்து சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை கூட வழங்க கர்நாடகா மறுக்குது. இப்ப அங்க மழை பொழிவு அதிகமா இருப்பதால அணைகளாம் நிரம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு 35,000 கன அடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. நம்ம குறுவை சாகுபடி செய்யணும்னா அதே மாதிரி நம்மளுக்கு 40 TMC தண்ணீர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஏற்கனவே குறுவை சாகுபடி இன்னைக்கு பயிர்களெல்லாம் காஞ்சி போச்சு. ஆகவே உரிய நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாய தொழிலாளிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்ப அட்டைக்கு 5,000 ரூபாய் வழங்கணும் சொல்லி
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சுருக்கமாக பேசணும். நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கவனீர்ப்பு தீர்மான நகல் நான் வச்சுருக்கேன், அதை ஒட்டி மட்டும் பேசுங்க. மானிய கோரிக்கைகள் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து பொது விவாதம் இருக்குது. 1 மணி நேரம் இதுக்காக, இந்த ஒரு தீர்மானத்துக்காக இந்த பிரச்சனையினுடைய அவசியம் கருதி நான் அனுமதித்தேன். நீங்கள் அதற்கேற்ற வகையில் உங்கள் பேச்சை தொடரலாம். இது முடித்துவிட்டு மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேகேதாட்டு அணை கட்டக்கூடாது என்ற அந்த தீர்மானத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருஷத்துக்கு 750 டிஎம்சி தண்ணீர் காவிரியில் வருகிறது என்பதுதான் ஒரு கணக்கு. அதில் கர்நாடகாவுக்கு 285 டிஎம்சி தான் அவங்களுக்கு உரிமை. தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சிக்கு மேலே உரிமை இருக்கிறது. ஆனால் அது குறைஞ்சி பேச்சுவார்த்தையின் மூலமாக இன்னைக்கு 175.25 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கேரளாவுக்கு 30 டிஎம்சி. ஆனால் இந்த 175.25 டிஎம்சியை ஒரு மாதமும் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க கர்நாடக அரசு நமக்கு தந்திருக்கணும். இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாது. அப்படி டைம் டேபிள் போட்டு இந்த மாதம் ஒரு 12 டிஎம்சி, அடுத்த மாதம் 32 டிஎம்சி தந்ததே கிடையாது. நமக்கு ஜூன் மாதம் 9.18 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம், அதாவது இந்த 2026 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க திறந்து விட்ட தண்ணீருடைய அளவு 2 டிஎம்சி தான். ஜூலை மாசம் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். 1 டிஎம்சிக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இதுவரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. நமக்கு அதனாலதான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல, அதனாலதான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும், திங்கக்கிழமை எல்லாம் சேலம் தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஹாரங்கியில இருக்கிறதோ, ஹேமாவதியில இருக்கிறதோ, கேஆர்எஸ்ல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம் தண்ணி அவங்க திறந்து விடல. அது முழுக்க கர்நாடக மாநிலத்தில் அந்த பெய்யக்கூடிய மழை, அந்த காவிரி நதி நீரை அதை தேக்கி வச்சுட்டாங்க. இது கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணி தான் வேற வழி இல்லாம கபினி மூலமா நமக்கு வந்திருக்குது. அதனால அவங்க மனசு சட்டப்படி திறந்து வைக்கல, ஆணையத்தோட தீர்ப்பு படி திறந்து வைக்கல. அவங்க தண்ணி, அதிகமான வெள்ள நீர் அவங்க ஊர்ல வந்துடக்கூடாதுன்னு தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய சட்டமன்றத்தில் ராஜ்யசபா, அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது முக்கியமான 10 கேள்விகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்க மேலவே ராஜ்யசபால கேட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்விக்கு தான் அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாங்க. முதல் மடை மாநிலம் கடைமடை மாநிலத்துக்கிடம் அனுமதி கேட்கணுமா, கேட்க கூடாதா, இல்ல கேட்டுட்டு இவங்க இந்த மேகேதாட்டு டேம் கட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் நாங்க அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாரு. முதல் மடை மாநிலங்கள், அதாவது இந்த கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு போல மாநிலங்கள் கிட்ட முதல் மடை மாநிலங்கள் அனுமதி கோர தேவையில்லை என்ற ஒரு தகவலை டெல்லியில அந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் ராஜ்யசபால. அடுத்த கேள்விக்கு அடுத்த நாள் இன்னொரு அமைச்சர் பதில் சொல்றாங்க. அந்த கேள்வி என்ன, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் மேகேதாட்டு டேம், அதற்கு இந்த உச்ச நீதிமன்றமோ இல்ல பாராளுமன்றம் அனுமதி கொடுத்திருக்குதா, நீர்வளத்துறை அமைச்சர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களா அப்படி என்ற கேள்வியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு தான் நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அரசு நீர்வளத்துறை இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விரிவான தகவல் அறிக்கை டிபிஆருக்கு எந்த அனுமதியும் பாராளுமன்றம் தரவில்லை, அமைச்சகம் தரவில்லை என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான்.